ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு உமா குக்ஸ் அண்ட் டிப்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் அப்பமும் பணியாரமும் தாங்க. வாங்க இதை எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். இதுக்கு ஒரு கப்பு போல பச்சரிசி எடுத்துருக்கங்க. சாப்பாட்டு பச்சரிசி ஒரு கப்புன்றது 200 கிராம் அளவுக்கு வரும். நீங்க இதை ஆழாக்கில் எடுத்தாலும் சரி, இல்ல மெஷர்மெண்ட் கப்ல எடுத்தாலும் சரி, ரெண்டுத்துக்குமே ஒரே அளவு தாங்க. இது நான் ஆழாக்கில் எடுத்திருக்கேன். நீங்க மெஷர்மெண்ட் கப்ல எடுக்கிறதா இருந்தா ஒரு கப்பு போல எடுத்துக்கோங்க. இப்ப இது கூடவே 1/2 டீஸ்பூன் போல உளுந்து சேர்த்துக்கிறேன். உளுந்து சேர்த்துக்கிறதுனால அப்பம் வந்து நல்ல சாஃப்டா இருக்கும். இந்த டீஸ்பூன்ல தாங்க 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு, இது குறைஞ்சது 2 மணி நேரத்திலிருந்து 3 மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இனிப்புக்கு நம்ம வெல்லம் சேர்க்க போறோம். 1 கப்பு பச்சரிசிக்கு 1 கப்பு போல வெல்லம் சேர்த்துக்கிறேன். நல்லா பாகு வெல்லமா கேட்டு வாங்கிக்கோங்க. இதுக்கு 1/2 கப்பு போல தண்ணி சேர்த்துட்டு இப்பதாங்க நான் ஸ்டவ்வை ஆன் பண்றேன். வெல்லம் பாகெல்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. தண்ணியில கரைஞ்சா போதும். 1 கப்பு வெல்லம் வந்து இனிப்பு சரியா இருக்கும். உங்களுக்கு குறைவா வேணும்னா 3/4 கப்பு போல வெல்லம் சேர்த்துக்கோங்க. அப்போ அதே 1/2 கப்பு தண்ணி தாங்க நீங்க கரைக்கணும். இப்ப வந்து வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்ப நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேன். அரிசியும் நல்லா ஊறிடுச்சுங்க. நான் ஒரு 3 மணி நேரம் போல ஊற வச்சுட்டேன். தண்ணியை நல்லா வடிச்சு எடுத்து வச்சாச்சு. வெள்ளை கரைசலும் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிட்டேங்க. இது சூடா வந்து நம்ம கரைக்கக்கூடாது, நல்லா ஆறி இருக்கணும். இப்போ அரிசியை மிக்சி ஜார்ல தண்ணியை நல்லா வடிகட்டி வச்சிருக்கோம் இல்லைங்களா, இப்போ இதை சேர்த்துக்கலாம். தண்ணியோட சேர்க்காம ஃபர்ஸ்ட் இதை நம்ம நல்லா அரைச்சிடணும். அதுக்காக தான் தண்ணியை வடிகட்ட சொன்னேன். இந்த அளவுக்கு ஒரு 2-3 தடவை பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. இது கூடவே 1/4 மூடி தேங்காய் வந்து துருவி வச்சிருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கிறேன். நீங்க கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமா வந்து வெள்ளை கரைசலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு தடவை அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ இது கூடவே இந்த அளவுக்கு வாழைப்பழத்தையும் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த வாழைப்பழமா சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் வெள்ளை கரைசலை இதோட சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் போல ஏலக்காய் தூள், 2 சிட்டிகை உப்பும் சேர்த்து அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். மீதமுள்ள எல்லா வெள்ளை கரைசலுமே நம்ம வந்து சேர்த்தாச்சு. பாருங்க, இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கு. அதாவது தோசை மாவு பதத்துக்கு இருக்கு. இதை நம்ம மூடி போட்டு 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். சரியா 1 மணி நேரம் கழிச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம். மாவு வந்து லேசா புளிச்சிருக்கும். இதை கரண்டி வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கெட்டியா இருந்ததுன்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். இந்த ஒரே பேட்டர்ல தாங்க நம்ம குழிப்பணியாரம் அப்பம் ரெண்டுமே செய்ய போறோம். குழிப்பணியாரம் எதுக்கு இதே மாவுலயே செய்ய போறேன்றதை நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம குழிப்பணியாரம் செஞ்சிடலாம். குழிப்பணியார சட்டி காஞ்சதும் இதுல நான் கொஞ்சமா நெய் சேர்த்திருக்கேன். நெய் வேண்டாம்னா நீங்க தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு குழியிலும் நம்ம 3/4 பாகம் போல மாவு சேர்த்துக்கணும். அப்பதான் வேகிறதுக்கு கொஞ்சம் இடம் வேணும். லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு 1 நிமிஷம் போல வேக வச்சுக்கலாம். பாருங்க, நம்ம ஊத்துன நெய் எல்லாமே நல்லாவே அப்சர்வ் ஆயிடுச்சு. இதை பொறுமையா வந்து திருப்பி போட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் குக் பண்ணீங்கன்னா அடி பிடிச்சிரும். குழிப்பணியாரம் எதுக்கு இதே மாவுலயே செஞ்சு காட்டியிருக்கேன்னா, அப்பம் வந்து நம்ம எண்ணெயில டீப் ஃப்ரை பண்ணுவோம் இல்லைங்களா, அது குழந்தைங்களுக்கோ இல்ல பெரியவங்களுக்கோ நிறைய ஆயில் இருக்கிறது வேணா நீங்க அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சா அதே மாவுலயே வந்து நம்ம இந்த குழிப்பணியாரம் செஞ்சு கொடுக்கலாம். பாருங்க, 2 பக்கமும் கோல்டன் கலர்ல சூப்பரா வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவான நெய்யிலையோ இல்ல எண்ணெயிலையோ தான் நம்ம இதை செய்ய போறோம். அதனால இந்த டிப் வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குன்னு. இப்போ நம்ம அப்பம் செய்யலாம். எண்ணெய் சட்டி நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதுல ஒரு கரண்டி போல மாவு சேர்த்துட்டேன். லோ டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் கொஞ்சமா மேல அப்படியே எழும்பி வரும். இப்போ நம்ம கரண்டி வச்சு இந்த எண்ணெயை வந்து மேல ஊத்திட்டே வந்தா மேல வந்து நல்லா வந்து வெந்துடும். இப்ப கீழ்பாகம் பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். பாகு வெல்லமா கேட்டு கடையில வாங்குங்க. நல்ல டார்க் கலர்ல இருந்ததுன்னா அப்பமும் வந்து நல்ல டார்க் கலர்ல வரும். பாருங்க, அப்பம் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா இருக்கு பாருங்க. இப்ப இதே போலவே நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்துடுறேன். அப்பம் நல்ல சாஃப்டாவும் சூப்பராவும் ரெடி ஆயிருக்கு. பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குன்னு. நான் உங்களுக்கு இதை பிரிச்சு கூட காட்டுறேன். வாழைப்பழம் சேர்த்திருக்கறனால உள்ள இந்த மாதிரி லேயர் மாதிரி வரும். வர தீபத்துக்கு இதே போலவே நீங்க வந்து செஞ்சு பாருங்க. சூப்பரான குழிப்பணியாரமும் அப்பமும் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புதுசா பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.